ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் நம்ம பிளான்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு கல் உப்பு போட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரை அதில் போட்டுருங்க. காலிஃப்ளவரில் பூச்சி அழுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா மேலே மிதந்து வந்துடும். நான் இன்றைக்கி ரெடிமேட் பஜ்ஜிமா மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது தேவையான அளவு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். சுடு தண்ணியில் போட்ட காலிஃப்ளவரை இப்போ ஒரு தட்டில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர்ஸை பஜ்ஜிமா மிக்ஸியில் முக்கி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். கருவேப்பிலையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுங்க. அவ்வளோதான், சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளுடைய காலிஃப்ளவர் பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ்.